اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ்வியர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு ரமலானை நமக்கு பரிசீலித்திருக்கிறான். ரமலானில் சொல்லப்பட்ட அனைத்து சிறப்புகளுக்குமான அடிப்படை காரணம் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று திருமறை திருக்குர்ஆன் பேசுகிறது. ஏன் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்புகள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் திருமறை திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அடிப்படை காரணமே ரமலானுக்கான சிறப்பு திருமறையை கொண்டு ரமலானை சிறப்பிப்பதுதான். அப்ப நாம் திருமறை குர்ஆனோடு நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு ஜுசு, குறைந்தது 2 பக்கங்களையாவது நாள்தோறும் தினமும் என்ன வேலைகள் இருந்தாலும் திருமறை குர்ஆனை புரட்டாமல் நம்முடைய ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாது. அது கை சேதமுடைய நாளாக நாம் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஒரு நாளில் ஒரு திருமறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கிற பழக்கமுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். வேணாம், 3 நாளில் நீங்கள் ஒரு குர்ஆனை முழுமைப்படுத்துங்கள். நம்ம ஒரு பேப்பரை, ஒரு பக்கத்தை, ஒரு சூறாக, ஒரு ஆயின ஓதி முடிக்க வேண்டாமா? திருமறை குர்ஆன் நமக்கானது இல்லையா? நமக்கான நேர் வழிகாட்டி இல்லையா? நமக்கான அருள் இல்லையா? அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட நிஅமத் இல்லையா? அதை நாம் படிக்க வேண்டாமா? நாளை மறுமை நாளில் திருமறை குர்ஆன் நமக்காக ஷஃபாஅத், நமக்காக பரிந்துரை செய்யாதா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, திருமறை குர்ஆனும் நீங்கள் நோக்கிற நோன்பும் நாளை மறுமை நாளில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் சாட்சியம் சொல்லும் என்று சொன்னார்களே. அந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்க வேண்டாம்? அன்புக்குரியவர்களே, ஓத தெரிந்தவர்கள் நாள்தோறும் திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். யார் திருமறை குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். யார் திருமறை குர்ஆனை ஓத தெரியாமல் திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 20 நன்மை என்று சொன்னார்கள். தடுமாற்றத்தோடு ஓதுபவர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க ரமலானில் அதிகமாக திருமறை திருக்குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.